ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இயற்றிய ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் ஒரு தொடக்கத்தை பார்ப்போம். இந்த ஒரு ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்பது ஸ்ரீ வேதாந்த தேசிகனால் இயற்றப்பட்ட ஒரு ஸ்தோத்திரமாக இருக்கு. இதில் முக்கியமாக பெருமாளின், அதாவது விஷ்ணுவின் திருக்கரத்தில் இருக்கும் சக்கரம் என்று சொல்றோமே, சுதர்சன சக்கரம் என்று சொல்றோமே, அந்த சுதர்சன சக்கரத்தையே சக்கரத்தாழ்வார் என்ற பெயரில் அதையும் ஒரு தெய்வமாகவே நம்ம வழிபடுறோம். அப்படி பகவானின், அந்த விஷ்ணுவின் பெருமாளின் திருக்கரத்தில் இருக்கும் சக்கரத்தாழ்வாரின் திருக்கரங்கள் 16 இருக்கு என்று சொல்லப்படுறது வேதங்களில். அப்படி இருக்கும் அந்த 16 கரங்களில் 16 ஹேண்ட்ஸ்ல ஒவ்வொரு கரத்திலும் ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்கு என்றும் சொல்றார். ஆனால் மொத்தமாக 16 கரங்கள், 16 ஆயுதங்கள். ஷோடசம் என்றால் 16 என்று அர்த்தம். ஆயுதம் என்றால் ஆயுதம் தான் நமக்கு தெரிஞ்சது. அதனால் 16 ஆயுதங்கள் கொண்டவராக சுதர்சனாழ்வார் இருக்கார், சக்கரத்தாழ்வார் இருக்கார். அதனால் ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் அவரின் அந்த 16 கரங்களை பற்றியும் அதில் இருக்கும் அந்த 16 ஆயுதங்களை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயங்கள் ஏன் நம்ம பார்க்கணும், எதற்கு இந்த 16 ஆயுதங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை நம்ம வேதாந்த தேசிகன் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரத்தை இயற்றணும் என்றால் அதற்கான காரணம், ஒவ்வொரு அந்த ஸ்தோத்திரத்தின் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் இறுதியிலும் நம்ம தேசிகன் சொல்றார், இந்த கரத்தில் இருக்கும் இந்த ஆயுதம் உன்னை காக்கட்டும், இந்த கரத்தில் இருக்கும் இந்த ஆயுதம் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அளிக்கட்டும், இந்த கரத்தில் இருக்கும் இந்த ஆயுதம் உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமயமாக மாற்றட்டும், இந்த கரத்தில் இருக்கும் இந்த ஆயுதம் உனக்கு பயத்தை நீக்கட்டும் என்று ஒவ்வொரு ஆயுதத்திற்குண்டான பெருமையும் ஒவ்வொரு இடத்தில் சொல்லின்றே வரார். அதனால் சக்கரத்தாழ்வார் ஒரு ஆயுதம் பெருமாளுக்கு. அந்த சக்கரத்தாழ்வாரின் 16 திருக்கரங்கள்ல இருக்கிற 16 ஆயுதங்களை பற்றி தான் இந்த ஸ்தோத்திரமானது அமைந்திருக்கு. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதை தினந்தோறும் பாராயணம் செய்து வருகிற நபர்கள் பக்தி ஸ்ரத்தையோடு, அந்த சுதர்சனாழ்வார் மேல ஒரு நம்பிக்கையோடு பக்தியோடு அப்படி நம்ம பாராயணம் செய்து வந்தோம்னா, தினந்தோறும் இதை பாராயணம் செய்தோம் என்றால் அவரின் அந்த 16 ஆயுதங்களும், அந்த ஷோடச ஆயுதமும் நமக்கு துணையாக இருந்து 4ஆம் பக்கத்திலும் நமக்கு எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு பிணியும் வராமல் நம்மை காக்கும் என்பதுதான் இந்த ஒரு ஸ்தோத்திரத்தின் ஐதீகமாக இருக்கு. ஆனால் வாழும் பொழுது நமக்கு ரட்சணை செய்வது இந்த ஆயுதங்கள், நம்மை காப்பது இந்த ஆயுதங்கள். நம்ம வாழ்ந்து முடிந்த பிறகு, நம்ம இறப்புக்கு பிறகு நமக்கு முக்தியை அளிக்க அந்த பெருமாள் இருக்கிறார் என்று இந்த இடத்தில் நம்ம தேசிகன் அழகாக சொல்றார். வாழும் பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன், நீங்கள் இறந்து போன பிறகும் உங்களோட உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகும் உங்களுக்கு முக்தியை பெருமாள் அளிப்பார் என்று இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார் நம்மளோட வேதாந்த தேசிகன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.